திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருவாதவூரின் கோமான் சேவடி கமலங்கள் போற்றி போற்றி. கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து. ஆம், என் நெஞ்சு கல் மாதிரி இருக்கு, பாறாங்கல் மாதிரி இருக்கு சொல்றார் அடிகளார். கல்லை பிசைந்து கனி ஆக்கி உருக வைத்தான். கனி போல படரசம் கொட்டு வண்ணமா, அன்பு சாறு கொட்டு வண்ணமா செஞ்சான். கல்லை பிசைந்து கனியாக்கி என்ன செஞ்சான்? தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை எங்கேருந்து வந்தான் தெரியுமா சாமி? தில்லைநகர் புகுந்தது தில்லைனா வெளிப்பட்டதும் அங்கேருந்து தானே, தில்லையிலேருந்து வெளியில் வந்தான். சிற்றம்பலம் மண்ணும் ஞான பிரகாச வெளி, அந்த சிற்றம்பலத்தில் நிலைத்த பெருமான் புறப்பட்டு வந்தான். தில்லைநகர் சிற்றம்பலம் மண்ணும் வரும்போது ஆடல் மூர்த்தியாக வரமாட்டான் அல்லவா, அருள் பண்ணும் விடயவ மூர்த்தியாக வந்தான். சொன்னார், ஒல்லை விடையானை. ஒல்லைன்னா விரைவு வேகம்னு பொருள். அருள் பண்ணுறதுல சிவனுக்கு சமம் யாருமே கிடையாது. அவன் விட 4 காலில் பாஞ்சுக்கிட்டு வருது தில்லைநகர் பெருமானை தாங்கிக்கிட்டு. ஒல்லை விடையானை சாமி அருள் பண்ணிட்டான் இல்லையா, கல்லை பிசைந்தான், கனியாக்கினான், கருணை வெள்ளத்தை அழுத்து வைத்தான், வினை கடிந்தான். நாம் என்னையா செய்யணும் அவனுக்கு? சொல்கிறார் அடிகளார். பாடுதுங்கான் அட மடப்பையில ராகவா, அக்கங்கட்ட வீணனே, ஆனா பிறந்து வீணா போன ராகவா மடையா சொல்கிறார் அடிகளார். பாடுதுங்கான் அம்மானாய். இன்னும் ஒரு பாட்டு மட்டும் பாடிவிடுறேன். அடிகளாருடைய பெருமையை அன்பர்கள் உணரணும். அவரை பாண்டிய மன்ன ஒருத்தான், அப்படி ஒருக்கப்பட்டதை சாமி வெறுத்தார். ஒருத்ததை மணிவாசக பெருமான் பொறுத்தார். அவர் கோச்சிக்கல ராஜாட்ட. மன்னன் ஒருத்தான், அடிகளார் பொறுத்தார். ஈசர் வெறுத்தான், அந்த தண்டனையை மறுத்தான். ஆனால் அடிகளார் சொல்லும்போது தான் பட்ட துன்பத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு அசை ஒரு சீரில் கூட சொல்லலை. ஆனால் தமக்காக மண் சுமந்து பெரம்படிப்பட்டானே ஈசன், அவனை சொல்கிறார். என்ன மாதிரி பக்திங்கிறத நாமெல்லாம் புரிஞ்சுக்க எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. அந்த பாட்டு ஒன்று சொல்லிடுறேன். பஞ்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், பஞ்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். பெண்ணுன்னு அவங்க பொருள் என்ன தெரியுமா? அருளது சக்தியாகும் அரந்தனக்கு, அந்த அருளும் அவனன்று இல்லை, அருள் இன்று அரண் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவு போ நிற்கும் அரண் ஏய்ந்து என்று சொன்னார். பொய்கண்டார் காணா புனிதவனு மத்வீத மெய்கண்டநாத பெருந்தகையார். ஆகவே இங்கே பெண்ணுன்னு சொன்னால் கருணை அருள்னு அர்த்தம். மற்ற தெய்வங்களுக்கு கருணை தனியாக இருக்கும். திருமாலுக்கு மகாலட்சுமி தனியாக, பிரம்மனுக்கு சரஸ்வதி தனியாக, இந்திரனுக்கு இந்திராணி தனியாக. நம்ம சாமிக்கு அப்படி கிடையாது. அதை தான் சொன்னார். பெண் சுமந்த பாகத்தில் கருணையை தங்கிட்டே வச்சுக்கிட்டான். பெம்மான் பெருந்துரையான். இன்னொன்று, அவனை எப்பேற்பட்ட கடவுள், விண் சுமந்த கீர்த்தி, எல்லா உலகத்துக்கும் அண்ட நாயகன், வியல் மண்டலத்து இதழ். விண்ணில கீர்த்தி இருக்கு, ஆனால் வியன் மண்டலம்ங்கிறது பூலோகம். நம்மளை தான் ஆள வந்தான். வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அல்லவா. ஊன் பழித்தேன் உள்ளம் புகுந்து உணர்வதுவாய ஒருத்தன் அல்லவா.
தேன்படச் சோலை பயிலும் குயிலே அவனை கூவாயின்னு சொன்னார் அல்லவா அந்த சாமி. கண் சுமந்த நெற்றி கடவுள். ஏன்? நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி வினையை பொடியாக்குவான். அந்த கண்ணு தான் மாறனை அடித்தது. அந்த கண்ணு தான் குமரக்கடவுளாம் ஞானமூர்த்தி அருமுகரை தோற்றுவித்தது. ஆக நமக்கும் ஆசாபாசங்களை அழித்து ஞானத்தை கொடுக்குற கண் என்பதை குறித்துணர்த்த கண் சுமந்த நெற்றி கடவுள் என்று அருளி செய்தார் அகிலம் உய்ய வந்த அடிகள் பெருமானார். கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மந்து கோலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு அடித்தார்னு சொல்லலை, முத்துண்டுங்கிறார். இப்போ அத்தனை கடுமையான சாடுகள் சாடியிருக்கான் மன்னன், தாங்கிக்கிட்டாராம் சாமி. யாருக்காக? அடிகளாருக்காக. இதெல்லாம் நம்ம உணர்ந்தோமா? எப்போ உணரப்போகிறோம்? எப்போ கும்பிட போகிறோம்? அடியாரெல்லாம் எப்போ வணங்க போகிறோம்? திருவேடத்தை பார்த்து வணங்காட்ட கீரிக்கோன்னு சொன்னார் அடிகளார். அந்த வாக்கையை நம்ம சிந்தையில் கொண்டோமா? இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய காலம் வந்துடுது. புல் சுமந்த பொன்மேனி பாடுதுங்க அம்மானாய். இதை பதிவு செய்த பெரியார், கேட்ட பெரியார் எல்லாருக்கும் அடிகளாருடைய பரிபூர்ணமான அருள் வந்து அவங்களுடைய அடிகளாருடைய அருள் பெற்ற அந்த அடியூர் பெருமக்கள் அடிநீழலில் அடிநாயும் உயிரி பெறும் வண்ணம் அம்மையப்பர் ஆச்சாரியார்கள் அருளாளர் நாயன்மார்கள் அருள் புரிவார்களாக. வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.